ஓகே நடுவில் ஜெஃப்ரி வேற இருக்காப்ல. ஏன்னா அவரை பிடிக்க ஒரு 2 பேர் வேற சேர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துருத்துருன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அவருமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு எல்லாருமேலுமே. ஒரு இப்பதான் நாமினேட் ஆயிருக்கு ரொம்ப வாரங்கள் கழிச்சு. சோ அது உள்ளுக்குள்ள பேசி வச்சிருக்காங்களா, அவனை தொட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு லைக் ஒரு பிளானா இருக்கட்டும் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேறாரு. அவர் பாட்டு ஜோவியல்ல அப்படியே சுத்திக்கிட்டு அவர் பாட்டு தனிக்காட்டு ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்காப்ல. ஆமா, எல்லாருமே வந்து தம்பி அந்த ஒரு கேட்டகரிக்கு சோ நாமினேஷன்ல போய் சொன்னா அது நல்லா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓகே, நம்ம இங்க வெளியே நல்லா பழகிட்டோம், அங்க உள்ள போய் கன்ஃபியூஷன் ரூம்ல போயிட்டு ஜெஃப்ரியே நாமினேட் பண்ணா அது கொஞ்சம் கான்ட்ராடிக்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேணா அவனை வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. அண்ட் அகைன் வந்து தெரியாத முகங்கள், புது முகம்ன்ற ஜெஃப்ரி வந்து அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா அவனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சோ அவனை நம்ம எதுக்கு வெளியே அனுப்பணும், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மேபி ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணா நம்மளுக்கு வந்து அது தப்பா இருமோ அப்படின்ற மாதிரியும் யோசிச்சு அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது கூட அருண் பிரசாத் வந்து அவர் ஹீரோ ஆகிறதுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தூக்கி ஜெஃப்ரிக்கு கொடுத்துருப்பாப்ல. சத்யாவுமே கிட்டத்தட்ட அதே ரீசன் தான் சொல்லியிருப்பாரு. அவனுடைய கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெருசு, அவன் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதுக்காக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன். அது இந்த கேம் குள்ள தேவை கிடையாது. கேம் கரெக்டா விளாடனா அப்படின்னா ஓகே, எல்லாருக்குமே அந்த அடுத்த ஸ்டேஜ்ன்றது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தேவைன்றதுனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் அடுத்த ஸ்டேஜ் நீங்க ஆல்ரெடி போயிட்டீங்கன்னா நீங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள மறுபடியும் வர போறீங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா?